friends, welcome back to our channel Ramadan. Hello friends, welcome back to our நாம் வணங்கும் விநாயகருக்கு மூங்கில் எப்படி வந்தது என்று பார்ப்போம். யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுர குருவாகிய சுக்கிராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பல ஆண்டுகள் காலம் கடுமையான தவமிருந்தார். இன்னொரு ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது, வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு கேள்வி கிடைக்கக்கூடாது என்ற வரம் கேட்டான் கஜமுகாசுரன். சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அள்ளி தந்துவிட்டு மறைந்தார். வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்வான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினார். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 ஏழைகள் 1008 முறை சோத்து கர்ணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்கள் வரிசையாக நின்று சோத்து கர்ணம் போட்டு அயர்ந்து விழுந்தார்கள். அதை பார்த்த அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். அரசனின் புதுமைகளை பொறுத்த முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுக்கு போருக்கு புறப்பட்டார். விநாயகர் பெருமானுக்கு அசுரனுக்கும் இடையில் கடும் போர் நின்றது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழைத்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரசனை கொல்ல முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியலையே என்று விநாயகர் யோசித்த போது சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார். மகனே, கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்று யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை ஒடுத்து கஜமுகாசுரனை வதம் செய்தார். நிலைக்குலைந்து வீழ்ந்த அரசன் மூன்றிரு போல மாறினான். அந்த மூன்றிருவை தனது ஞான கண்ணால் பார்த்தார் பிள்ளையார். ஞானம் பெற்ற மூன்றுரு விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். அதனை தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர். பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது. அப்போது எதிரிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களால் பயன்படுத்தியதாக புராண கதைகள் கூறுகின்றன.